இலங்கையின் பொருளாதார துறையில் பெரும் பங்காற்றும் மலையக மக்களின் அடிப்படை தேவைகள் சீரின்றி காணப்படுவதற்கு மலையக வீதிகளை பெரும் எடுத்துக்காட்டு. தேர்தல் வாக்குறுதிகள் இந்த வீதிகளில் கூட நிறைவு பெறுவதில்லை என்பது சிறந்த கண்கூடு. நூரெலியா ராணிவத்தை தோட்ட மக்கள் அன்றாடம் போக்குவரத்தில் ஈடுபடும் வீதியே இது. இந்த வீதி நீண்டகாலம் புனரமைக்கப்படாத நிலையில் நோயாளர்கள், பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட தோட்ட மக்கள் சிரமத்திற்கு மத்தியிலேயே இந்த வீதியால் பயணம் செய்து வருகின்றனர். 10 வருஷமா இந்த ரோட்ல பஸ் வச்சு நடத்துறோம். இப்போ எங்களுக்கு இந்த பஸ் செய்ய முடியாம போகுது. என்னன்னா வார வருமானத்தை விட ரிப்பேர் செலவு கூட இருக்கு. பெரிய பெரிய குழி, இந்த படிக்கட்டுலாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் படிக்கட்டில் இறங்கி தான் வரணும். இதெல்லாம் பஸ் வரதுக்கு கொஞ்சம் கூட உள்ள ரோட்ல இன்னும் இது நாங்கள் வந்து பெர்மிட் எடுக்காம ரோட்ல பெர்மிட்டுக்கு சல்லி கட்டுறோம், பலர் சபாவுக்கு சல்லி கட்டுறோம், எல்லாமே நாங்கள் எடுத்து எங்களுக்கு பாதையை சரியா செஞ்சு கொடுக்கல. எதிர்வரும் காலத்துல நாங்கள் பஸ் அவ்வளோத்தையும் நோனாவத்தையில திருப்பி இதுக்கான பஸ்ஸாவே நிறுத்துறதை நாங்கள் முழு வேலையை செய்வோம். என்னன்னா ரோட் செஞ்சு தர நாங்கள் வர்றதுக்கு இங்கே வர மாட்டோம். இதில் இந்த வீதியின் ஒரு பகுதிக்கு கான்கிரீட் போடப்பட்டுள்ள போதிலும் எஞ்சிய பகுதி புனரமைக்கப்படாது குன்றும் குழியும் காணப்படுவதாக தோட்ட மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஸ்கூல்ல இருந்து ராணுவத்தை தொடக்கம் இதுவரைக்கும் சாதாரணமாக இப்போ ஒரு 20 வருஷம் இருக்கும் செய்து. 20 வருஷமா இதுவரைக்கும் 20 வருஷத்துல நாங்கள் ஓட் போடுறோம். எல்லாமே அவங்க கேட்கிற சதவீதம் நாங்கள் என்ன செய்யணுமோ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் தலைவர்மார் என்ன செய்யறாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது. கூட்டு ஒப்பந்தம் நிறைவு பெற்று ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் போதிய வருமானமின்றி குடும்ப செலவை ஈடு செய்ய முடியாது பரிதவிக்கும் தமக்கான சிறிய தேவைகளேனும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதே மலையக மக்கள் அனைவரிடம் எதிர்பார்ப்பாகும்.